வேதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீதை ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதன் சங்கீதக்காரனாகிய தாவீது. தாவீதனுடைய வாழ்க்கையிலே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த ஒரு மனுஷன், தன்னுடைய சொந்த தாயினாலே தகப்பனாலே பெரிய பொருட்டாக எண்ணப்படாதவன் இந்த தாவீது. தன்னுடைய சகோதரர்கள் அவனை ரொம்ப நம்பாம, நீ ரொம்ப திமிர் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி ஓரங்கட்டினவன் இந்த தாவீது. ஆனா யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்ச தாவீத, ஆடுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்தவனை கர்த்தர் வேறு பிரித்து கர்த்தர் மகா பெரிய அரசனாய் கர்த்தர் அவரை மாற்றினார். ஸோ எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு பேர் அவமானப்படுத்தினாலும், எந்த தாளந்துகளுமே இல்லைனாலும், யார் நம்ம மேலே வரமாட்டாங்கன்னு நினைச்சாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வருகிற ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த ஒரு மனுஷனை அரசனாக ஆண்டவரால் மாற்ற முடியுமானால், இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத தூரத்தில் கிடக்கிற, ஒருவேளை மறைந்து கிடக்கிற, பிரயோஜனமற்று இருக்கிற, எந்த தாளந்தும் இல்லாம உங்களா ஆண்டவர் மகிமையினால் ஆசீர்வதித்து பலருக்கு பிரயோஜனமான கருவியாய் கர்த்தர் மாற்றுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். எந்த வயசுல எதை கற்றுக் கொடுக்கணுமோ, எந்த வயசுல எங்க ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்கணுமோ, எந்த நபரை சந்திக்கணுமோ அந்த நபரை சந்திக்க வைத்து, அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வைத்து, அந்த படிப்பினைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவரால் யாரையும் மேன்மைப்படுத்த முடியும், அவரால் யாரையும் உயர்த்த முடியும், அவர் யாரையும் உயர்த்துவார் என்கிறதற்கு இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இந்த சங்கீதக்காரனுடைய நன்மையை குறித்து அப்படின்னா, அவர் ஆண்டவரை தேடினது, அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய டேலண்ட், இப்படி நம்ம வேதத்தில் வாசித்தோம்னால் ஆயிரக்கணக்காக இருக்கிறது. அவன் சளைத்தவனெல்லாம் இல்லை. அவனுடைய சகோதரர்கள் சொல்லுகிறது போல, அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தா உனக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சகோதரர்கள் சொன்னாலும், வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, அவர் சின்ன வயசிலிருந்தே அவன் ஒரு இசை கலைஞனாக இருந்தான். வேதம் சொல்லுற, நீங்கள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம், அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, சின்ன வயதிலிருந்தே இந்த தாவீது எல்லாரை விட ரொம்ப ஸ்பெஷலா இருந்தான். அப்படின்னா தான் ஒரு இசை கலைஞன். சவுலிடத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி வரும்போது யாராவது ஒரு சுரமண்டக்காரனை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அப்படின்னா அவனுக்கு இந்த பொல்லாத ஆவி அவனை அலக்களிக்கும் போது, அந்த சுரமண்டலம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அமைதியாய் ஒரு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சாமா. அதுக்காக அந்த தேசத்துல சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு நபரை தேடினார்கள். இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இந்த கீபோர்டு அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த சர்ச் ஆனாலும் அந்த சர்ச்சில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லைனாலும் இந்த ஒரே ஒரு கீபோர்டு இருந்தால் போதும் ஒரு ஆராதனை நடத்திடலாம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு அவர்கள் பிரயோஜனப்படுத்தின பெரிய ஒரு கருவி என்னன்னா இந்த சுரமண்டலம். இந்த சுரமண்டலத்தில் வச்சு தனியாக ஆராதிச்சாங்க, கிரவுடோட ஆராதிச்சாங்க. இதை வாசிக்க தெரிஞ்சவர்கள் குறைவான பேர் இருந்தார்கள். ஆனால் இந்த தாவீது எதில் ரொம்ப டாப் அப்படின்னு சொன்னால், இசை வாசிக்கிறதுலே அவன் தேறினவனாக இருந்தான், அவன் யுத்தத்திலே தேறினவனாக இருந்தான். இப்படியே அநேக குவாலிட்டி, ஆண்டவரை தேடினான், தாழ்ந்து போனான், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் நேற்றைக்கு இரவில் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே தியானித்த போது, இந்த தாவீதினிடத்திலே இருந்த 3 விதமான நெகட்டிவ், அப்படின்னா 3 விதமான தவறுகளை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன். ஆண்டவர் தாவீதை அவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் வைத்தார். ஒரு விசை ராஜாக்கள் ஜனங்களை எண்ணும் போது எண்ண வேண்டாம் என்று சொன்னதுக்கு அப்புறம் கூட எண்ணிட்டான். அதன் மூலமாய் ஒரு தண்டனை வருகிறது. ஆனா அந்த தண்டனையை கூட 3 தண்டனையை ஆண்டவர் அவனுக்கு முன்பாக வச்சு, நீ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. அந்த அளவிற்கு ஆண்டவருக்கு நெருக்கமான இந்த தாவீது, வேதம் சொல்லுகிறது, 7 நாட்கள்
தன்னுடைய வேலையை விட்டு, தன்னுடைய ராஜ்ய பதவியை விட்டு, தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல அந்த ரூமை அடைச்சிட்டு 7 நாட்கள் தன்னுடைய பிள்ளைக்காக அவன் உபவாசம் இருக்கிறான். தன்னுடைய கர்ப்பம் ஒரு பிள்ளை பிறகுது, அந்த பிள்ளை வியாதிப்பட்டுச்சு, அந்த பிள்ளையினுடைய வியாதியிலிருந்து சுகப்படும்படியாக அவன் ஜெபிக்கிறான். இதற்கு முன்பாக எத்தனையோ ஜெபங்களை தாவீது ஜெபம் பண்ணியிருக்கிறான். எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறாரு. தாவீது எழுதும் போதே என்ன எழுதுறாருன்னா, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மை தேடி வருவார்கள். தாவீதற்கு தெரியும், என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், என் ஆண்டவர் உபவாசத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஆனா ஆண்டவர் ஃபர்ஸ்ட் முறையாய் தாவீதை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ ஜெபம் பண்ண ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன்பா, உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன். உனக்கு பிறந்திருக்கிற இந்த பிள்ளை உயிரோட இருக்காது, அந்த பிள்ளை செத்துரும், அந்த பிள்ளை செத்துரும். அது மட்டும் இல்ல, நீ மறைவிடத்துல செய்தாய், ஆனா உன் பிள்ளைங்க எழும்பி நீ செஞ்ச இதே காரியத்தை எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடி செய்வாங்க. அன்னைக்கு நீ துக்கப்படுவ, அன்னைக்கு நீ வருத்தப்படுவ. உன்னை மன்னிச்சேன், ஆனா இந்த காரியத்தை நீ செய்தபடியால் நான் கண்டிப்பா தண்டனை உன்னை தொடரும்னு தாவீதை பார்த்து ஒரே ஒரு காரியத்துல கர்த்தர் செய்கிறார். ஏன் ஆண்டவர் தாவீதின் பேர்ல இவ்வளவு கோபமானார்? தாவீதுக்காக ஆண்டவர் ஏன் தாவீதை இந்த இடத்துல மன்னிக்கல? இல்லைன்னா தாவீதுக்கு ஏன் இந்த ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்காம போனார்? இது ஒரு பெரிய கேள்விக்குறி என்னுடைய இருதயத்தில் இருந்தது. அப்போ ஆண்டவர் நேற்றுக்கு பேசின ஒரு 3 காரியத்தை வேகமாக உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மறுபடியும் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முத்திரை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த துவக்கத்தை நம்ம எல்லாருமே நிறைய டைம் கேட்டிருக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் விழிப்பா இருக்கிறீங்களா? ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாம் விழிப்பா இருக்கிறீங்களா? ஆமேன். கைகளை இன்னொரு டைம் நல்லா அசைத்து ஆமேன் சொல்லுங்கள். ஸோ கவனிங்க, இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே பல விசை வாசித்திருக்கிறோம். அப்படின்னா ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, அப்படின்னா அந்த நாட்களில் யுத்தத்திற்கு புறப்படுவதற்கு என்று ஒரு மாசத்தை வச்சிருந்தாங்க. அப்படின்னா எல்லா மாசமும் யுத்தம் பண்ண மாட்டாங்க, எல்லா நாட்களும் யுத்தம் பண்ண மாட்டாங்க. யுத்தம் பண்றதற்கு என்று ஒரு வருஷத்துல சில மாதங்கள் இருக்கும். ஏன் அப்படி மாதங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்க ஆயிரக்கணக்கானோட படை வீரர்களோட போகும்போது தண்ணி, இந்த வெயில், இந்த இயற்கை சூழ்நிலை, இது எல்லாமே அவங்களுக்கு ஒத்து போகணுன்றதற்காக எல்லா ராஜாக்களுமே அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா தனக்கு பிடிக்காத, தனக்கு வேணுன்ற நாடுகளை பிடிப்பதற்காக அவர்கள் யுத்தத்துக்கு புறப்படுவதற்கு ஒரு மாதம் வைத்திருந்தார்கள். அப்படியே யுத்தத்திற்கு புறப்படுகிற அந்த மாதம் வந்தபோது, அந்த நாள் வந்தபோது இந்த தாவீது என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, சரி நம்ம போறதுக்கு தேவையில்லை, அவங்க சின்ன நாடு தானே, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். வீட்டில் உட்காரும் போது சாயந்தரம் உஷ்ணமா இருக்குது. ரொம்ப சாயந்தர வேளையிலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து இப்ப அரண்மனை உப்பருகையின் மேல உலாத்திட்டு இருக்கிறார். அப்ப உலாத்திட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறார், ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண்ணு. உடனே இவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணை விசாரிக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒரு நாள் சாயந்தரத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியையும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். இன்னொரு விசை 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீயை யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ராஜாக்கள் திருமணங்கள் நிறைய செய்தார்கள். ஏன் அப்படின்னா இந்த ராஜாவுக்கு நிறைய சொத்து இருக்கும், நிறைய வீட்டில் ஆகாரம் இருக்கும், அவனுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும். அதனால தன்னுடைய ஜீன்லேருந்தே நிறைய பேர் வருவதற்காக அன்றைக்கு அவர்கள் நிறைய திருமணங்கள் பண்ணி நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்து ஒரே வீட்டில் அப்படி வாழ்ந்தார்கள்.
இப்போ இந்த தாவீது உப்பரிகளை உலாத்தி இருக்கும்போது அதை பார்த்துட்டான். பார்த்த உடனே என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு விசாரிக்க சொல்றான். அந்த பெண்ணு யாரு, இந்த இடத்துல இந்த தெருவில் இந்த நபரை நான் சந்திச்சேன், நீங்க போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவர்கள் அந்த பெண்ணை குறித்து விசாரிச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ராஜா அந்த பிள்ளையினுடைய அப்பா பேர் எலியாம், அந்த புள்ள கல்யாணமான பெண்ணு, அவளுடைய கணவனாருடைய பேர் என்ன அப்படின்னா உரியா, ஏத்தியனாகிய உரியா. இந்த ஏத்தியனாகிய உரியா அப்படின்றது யார் அப்படின்னா, இவன் சாதாரணமான ஒரு படையிலே இருக்கிற ஒரு சோல்டர்னு வச்சுங்களேன், அந்த படையிலே இருக்கிற ஒரு முக்கியமான வேலை செய்கிற ஒரு மனிதன், யுத்தத்திற்கு நிற்கிற ஒரு மனுஷன். இந்த தாவீதிற்கு தான் பார்த்த அந்த பெண்ணை யாருன்னு விசாரிச்ச உடனே என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஐயோ இன்னொருத்தருடைய மனைவி அது, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நம்ம அந்த குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இல்ல அது வேண்டாம், அது கர்த்தருக்கு விரோதமானது அப்படின்னு நினைக்காம இவனுடைய மனசுல அடுத்து வந்த எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா, உரியாவா, ஏத்தியனாகிய உரியாவா, அவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைல்ல, அவன் சின்ன பையன் தானே, அவன் குடும்பத்திற்கு விரோதமாய் செஞ்சா என்ன நடந்துற போது, அவனுடைய வாழ்க்கையில நம்ம உள்ள போறதுனால என்ன பிரச்சனையா போகுது, அவன் கத்துனா அவனை ஆஃப் பண்ணிடலாம், அவன் பிரச்சனை பண்ணா அவனை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னா, நான் நம்புறேன் இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த முதல் தவறு என்ன அப்படின்னு சொன்னா, உரியா ஒரு சாதாரணமான சிப்பாயா இருக்கிறதுனால அவனை எப்படி பார்த்தான் அப்படின்னு சொன்னா, குறைவாய் பார்த்தான், ஒன்றும் இல்லாமல் பார்த்தான். இவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, இவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஒன்று ரொம்ப கவனமா இருங்க. ஆண்டவருக்கு பிடிக்காதது, ஆண்டவர் உங்களுக்கு வெறுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, யாரையாவது ஒருத்தரை நீங்க அற்பமா நினைச்சீங்கன்னா, நான் நம்புறேன் நீங்க யார அற்பமா நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. அவங்களுக்கு முன்னாடி ஜெயித்தது போல தோன்றினாலும் அவங்க முன்னாடி கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவனையும் நம்ம என்ன நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னா, அற்பமா நினைக்க கூடாதாம். சிலர் சிலரோட மோதுவாங்க, சில தெள்ளுப்பூச்சிங்களோட மோதுவாங்க, சில புழுக்களோட மோதுவாங்க. ஏன் சண்டைக்கு போறாங்க தெரியுமா, ஏன் மோதுவாங்க தெரியுமா? உனக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கா, உனக்காக வழக்காடுறதுக்கு யார் இருக்கா, உன்னை அடிச்சா யாரு கேட்பா, நீ யாரு, நீ எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற? அவர்களுடைய குறைவை, அவர்களுடைய இயலாமையை பார்த்து அவங்கள ஒரு பெரிய பொருட்டா எண்ணாம அவங்களோட வாக்குவாதம் பண்ணுகிற, சண்டை பண்ணுகிற அந்த குணம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இருக்கவே கூடாது. ஏனென்றால் என் ஆண்டவர் தள்ளப்படுகிறவருடைய பட்சத்திலே நியாயம் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது நீங்க அப்படி இருக்கலாம். நான் குறைவானதுனால தானே என் கூட சண்டை போடுறாங்க, நான் இப்படி இருக்கிறதுனால தானே என்னோட வாக்குவாதம் பண்றாங்க, எனக்காக கேட்கறதுக்கு யாரும் இல்லை, எனக்காக ஏத்து பேசுறதுக்கு யாரும் இல்லை. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்க பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார். உங்களை எப்ப அவங்க குறைவாய் நினைக்க ஆரம்பிச்சு அவங்க பிரச்சனையை பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பொழுதே உங்களுக்கு துணையாக ஆண்டவர் எழும்பி நிற்பார். உங்களுக்கு பக்க பலமா ஆண்டவர் எழும்பி நிற்பார். ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆண்டவர் உங்களுக்காக எதிராளியோட கர்த்தர் போராடுவார். நான் நம்புகிறேன், நீங்கள் உங்களை குறைவா நினைச்சு உங்களோட ஃபைட் பண்ண நினைக்கிறவங்களை குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆமேன். வேதத்துல ஆமானை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமான் அந்த 50 முழ தூக்கு மரத்திலே மாட்டுகிற அளவிற்கு அவன் ஒரு பெரிய பாவி இல்லை, பெரிய பாவி இல்லை. ஆனா ஏன் அப்படின்னா, இவனுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முருதகாய் என்கிற ஒரு மனுஷன் கேட் வாட்ச்மேனா இருக்கிறான். அந்த கேட் வாட்ச்மேன் தான் நினைச்ச அளவுக்கு தன்னை மதிக்கல, தான் நினைச்ச அளவுக்கு தன்னை கனம் பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு என்ன கோபம் வருது அப்படின்னு சொன்னா, நீ என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பையன், நீ வெறும் கேட் வாட்ச்மேன், உனக்கு என்ன இவ்வளவு பெரிய வேதம் சொல்லுகிறது. முருதகாயின் பேரிலே மட்டும் கை போடுவது அவனுக்கு அற்பமாய் இருந்துச்சாம். அப்படின்னா உன்னை தாக்கி, உன்னை திட்டி, உன்னை வேலையை விட்டு தூக்கி நான் அசிங்கப்பட விரும்பல, நான் அதுக்கு மாறா என்ன பண்ணுவேன் தெரியுமா, உன் குடும்பத்தையே தூக்குவேன், உன் வம்சத்தையே தூக்குவேன். அப்ப என்னுடைய பவர் என்னன்னு நீ தெரிஞ்சுக்குவேன்.
அப்ப என்னுடைய அதிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்குவேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆமான் எப்ப அவனை ஒண்ணும் இல்லாதவன் அவனோட பிரச்சனை பண்ணலான்னு நினைச்சானோ அப்பவே கர்த்தருடைய கரம் அந்த மொர்தெகாய்க்காக வழக்காடினது. தேவன் அவன் பக்கத்திலே வந்து நின்றார். கர்த்தர் அவனுக்காக வழக்காடினார். ஆண்டவர் அவனை ஜெயிக்க விடவில்லை. மொர்தெகாயும் ஜெயிக்க முடியல, அந்த ஜனங்களையும் ஜெயிக்கவே முடியல. ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் உங்க மனசுக்குள்ள இன்னொருத்தரை நினைச்சு, அற்பமானவங்களை நினைச்சு உங்க அதிகாரத்தை யாரிடத்திலையுமே நீங்க செலுத்தாதீங்க. அவங்களுடைய அழுகையை பார்த்துட்டு நீங்க அதை குறித்து எதையுமே யோசிக்காம, அவ்வளவுதான் நான் என்ன பண்ண முடியும். இல்லை, கர்த்தர் யாரை நேசிக்க சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்திலே ஒதுக்கப்பட்டவர்களுடைய பட்சத்திலே கர்த்தர் நீதியை விசாரிக்கிறவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அவன் கையிலிருந்து 10 ரூபாவை புடுங்கலான்றதுக்காக புடுங்கிட முடியாது. அவன் கையில் இருக்கிற சொத்தை எடுத்துறான்றதுக்காக எடுத்துட முடியாது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்கார். ஹல்லேலூயா. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை எடுத்து கொடுப்பாரு. அப்படின்னா உள்ளவனிடத்திலிருந்து கர்த்தர் எடுத்து கொடுக்கலாம். ஆனா இல்லாத ஒருத்தனிடத்துல இருக்கிறத சுரண்டணும்னு நினைக்கிறது, கர்த்தர் உள்ளவனிடத்திலிருந்து எடுக்கிறதையே விரும்பாத தேவன். இல்ல, நீ நேர்மையா இருப்பா, அவன்கிட்ட இருக்கின்றக்காக நீ அவரை வஞ்சிக்க வேண்டாம், நீ புடுங்க வேண்டியதில்லை. கொடுக்க வேண்டிய கர்த்தர் எப்படினாலும் உனக்கு தருவாரு. ஆனா யாரிடத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, யாரிடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? சமுதாயத்திலே யார் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, யார் கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார்களோ அவர்கள் பட்சத்திலே ஆண்டவர் நீதி விசாரிக்கிறவர். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் கவனிச்சுக்குங்க. உங்க ஸ்கூல்ல உங்க காலேஜில் யாரோ ஒரு பையனை பார்த்தீங்க அப்படின்னா வெகுளியா இருப்பான். யாரோ ஒரு பையனை அவனுக்கு எதிர்த்து கூட பேச தெரியாதனால எல்லாரும் அடிப்பாங்க, எல்லாரும் வேலை வாங்குவாங்க, எல்லாரும் அங்க போ இங்க பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி அவனை ரொம்ப வேலை எடுப்பாங்க. ஆனா ஒண்ணு நீங்க செஞ்சிடாதீங்க. என்ன செய்யக்கூடாது தெரியுமா? அப்படி நொறுங்குண்ட, அப்படி கஷ்டப்படுகிற, கேட்கறதுக்கு யாரும் இல்லாத ஒரு மனுஷனிடத்துல விளையாட்டுக்கோ இல்லைன்னா அவனை இரிட்டேட் பண்ணணுன்றதுக்காகவோ மற்றவங்க கைத்தட்டுறாங்கன்றதுக்காகவோ அப்படி ஒருவேளை அவர்களை வருத்தப்படுத்துறவங்கள ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா விட்டு வைக்கவே மாட்டார். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அப்பாவை பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க ஆண்டவரே. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே நான் ஆதரவா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே முழு பலத்தோட சொல்லுங்க, ராஜா எனக்கு ஒரு கிருபை வேண்டும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் ஆண்டவரே ஒதுக்கப்பட்டவருடைய பட்சத்திலே இருப்பதற்கு எனக்கு பலன் தாரும். முழு பலத்தோட கையை உயர்த்தி ஆமென். அவர்களை ஆண்டவரே ஒரு நாள் நான் தள்ளாதபடிக்கு கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்துவாராக. ஆமென். இந்த உரியாவினுடைய மனைவி அப்படின்னு சொன்ன உடனே இந்த தாவீது அவனை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்கல. பாருங்க, இந்த உரியா மனைவி இந்த உரியாவை கொன்னுட்டான் பாருங்களேன். தாவீது ஆள் வச்சு கொன்னாச்சு. கொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உரியாவை ஏன் கொன்னீங்க? என்ன தப்பு பண்ணா? எதுக்கு இப்படி நடந்துருச்சு? நீங்க இவ்வளவு சீக்கிரமா அவனுடைய மனைவியை கையில் எடுக்கிறீங்களே, காரணம் என்ன? அந்த ராஜ்ய பாரத்துல எத்தனையோ லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா உரியாவுக்காக நியாயம் தீர்க்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ ஒருத்தர் கூட முன்னே வரல. ஏன்னா அந்த அளவிற்கு அந்த உரியா எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு வேல்யூபிளான பர்சனா தெரியல. ஆனா யாருக்கு முன்னாடி அவன் வேல்யூபிளான பர்சனா தெரிஞ்சான் அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக. சொல்லுங்க, நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்க யாருக்கு முன்னாடி ஒர்த்தானவங்களா தெரியாட்டாலும், நீங்க நல்லவங்களா தெரியாவிட்டாலும், உங்களால தான் இந்த குடும்பம் நடக்குதுன்னு தெரியாவிட்டாலும், உங்க ஜெபத்தின் மூலமா தான் உங்க கணவனார் உங்க பிள்ளைங்க இல்ல உங்க மனைவி வாழ்றாங்கன்னு தெரியாட்டாலும், பரலோக தேவன் உங்களை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார். அவருடைய பார்வைக்கு நீங்கள் விசேஷமானவர்கள், அவருடைய பார்வைக்கு நீங்கள் பெரியவர்கள். கர்த்தர் உங்களை பார்க்கிற விதம் வித்தியாசமானது. நம்புறவங்க கரங்களை தட்டி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு
முழு பலத்தோடு, முழு பலத்தோடு இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எந்த மனுஷனையும் நான் எப்படி நினைக்கணும்? நான் வேல்யூவா நினைக்கணும். சொல்லுங்க, எப்படி நினைக்கணும்? எல்லாரையும் எப்படி நினைக்கணும்? அவனுக்குள்ளேயும் என்ன இருக்குது? அவனுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது, அவனுக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்குது. அவனுக்கும் வலின்னா என்ன தெரியும்? அவனுக்கும் வலிக்கும், அவனுக்கும் மனசு இருக்குது. எந்த நபரா இருக்கலாம், எந்த நபரா இருக்கலாம், அவன் புழுன்றதுக்காக நம்ம மிதிச்சிட முடியாது, மிதிச்சிட முடியாது. இப்படி மனிதனை மதிக்க தெரியாவிட்டா கண்டிப்பா சொல்றேன், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் வந்து நிற்பார். அவருடைய கோபத்திற்கு முன்பாக நம்ம யாராலையுமே நிற்கவே முடியாது. இப்ப பாருங்க, வழி அருகே ஒருத்தன் வந்து குற்றுயிராக இருக்கிறான். அந்த வழியை ஒரு லேவியன் வருகிறான். அந்த லேவியன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, உனக்கு இது வேணும்ப்பா, நீ பண்ற திருட்டுத்தனத்துக்கு இது வேணும்ப்பா. அவ்வளவுதான், லேவியன் போயிட்டான். அந்த இடத்துல ஒரு ஆசாரியன் வருகிறான். அந்த ஆசாரியனும் அந்த இடத்துல ஒன்றும் சொல்லாம அந்த ஆசாரியனும் போயிட்டான். ஆனா நல்ல சமாரியனாகிய இயேசு அந்த இடத்துல வந்து அந்த காயப்பட்டு குற்றுயிராக இருக்கிற அந்த மனுஷனை காயத்தை கட்டி அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவன் மேல இரக்கம் வைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களை கர்த்தர் விரும்புகிறார். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே மனுஷனை நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க சத்தமா. மனுஷனை என்ன பண்ணணும்? கேட்கல. பெரியவங்களை என்ன பண்ணணும்? மதிக்கணும். கஷ்டப்பட்டவங்களை என்ன பண்ணணும்? மதிக்கணும். வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது. நம்முடைய வயசுக்கு மூத்தவங்களா இருக்கிறவங்கள வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது. நம்முடைய அதிகாரத்தை அப்படியே செலுத்திடக்கூடாது. அவங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தாழ்மையா இருப்பதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதத்துல யோசேப்பை குறைவா நினைச்சு அவங்க அண்ணங்க அவனை வித்து போடுறதுன்னு நினைச்சாங்க. ஆனா யோசேப்பை அவங்க அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? தாவீத அவனோடு கூட இருக்கிற அண்ணன் தம்பி எல்லாரும் அவனை ரொம்ப அற்பமா ட்ரீட் பண்ணாங்க. கர்த்தர் சகோதரர்களுக்கு முன்பாக அவன் தலையை நிமிர பண்ணாரா? மொர்தெகாய அங்க இருக்கிற ஆமான் ரொம்ப குறைவா நினைச்சான். கர்த்தர் மொர்தெகாயினுடைய தலையை உயர்த்தினாரா? நான் நம்புறேன், யோசேப்பினுடைய தலையை உயர்த்துவாரானால், மொர்தெகாயினுடைய தலையை உயர்த்துவாரானால், உங்க தலையை, என் தலையை அற்பமாய் நினைக்கிற ஒவ்வொருத்தருடைய தலையை உயர்த்துவதற்கு என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். முழு பலத்தோடு ஆமென், ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத கர்த்தர், ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வருது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வரும், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. கைகள பாலத்தில் தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதிதினம் யோசிப்பவன். தேவா நான் அதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா என்னோடு இருப்பதினா, ஏதினா இது ஏதினா என்னோடு இருப்பதினா. ஆண்டவரே எனக்கு ஒரு இருதயத்தை தாரும், எனக்கு இருதயத்தை தாரும். என்ன இருதயத்தை தாரணும் அப்படின்னா, யாரையுமே நான் அவமானமா என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, யாரையுமே நான் குறைவா என்ன பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய சுபாவம் என்ன தெரியுமா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கத்தும் போது சீடருடைய சுபாவம் என்ன தெரியுமா? வாயை மூடிட்டு அமைதியா இருப்பா, அவருக்கு எவ்வளவு வேலை இருக்குது, போக வேண்டாமா, கத்தி அதட்டுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இயேசுவோ அந்த இடத்துல நின்று திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? என்னப்பா உனக்கு பண்ணணும்? ஆண்டவரே நான் பார்வையிடணும், அவ்வளவுதானே. உனக்கு எல்லாரும் துச்சமா நினைச்சவங்கள ஏசப்பா எப்படி நினைக்கல? இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், இது ஆண்டவர் அவ்வளவு தாவீதை நேசிச்சாரு. ஆனா தாவீதிடத்துல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த பிள்ளை செத்துருப்பா,
நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் நீ மறைவிடத்துல பண்ண இந்த தப்ப பண்ண, நான் உனக்கு எப்படி பண்ணுவேன் தெரியுமா? நான் வெளிப்படையா உன் பிள்ளைங்க பண்ணுவாங்க. அதே போல அம்னோன் பாத்தீங்கன்னா சொந்த மகளாகிய தாமாரை கற்பழிச்சிட்டான். அவ்வளோ அசுத்தம் நடக்குது. தாவீதுக்கு அந்த விஷயத்துல மட்டும் ஆண்டவர் வந்து காம்ப்ரமைஸே பண்ணல. நீ எனக்கு இருதயத்துக்கு ஏற்ற தாசன் தான், உன் மூலமா தான் எல்லாம் செய்வேன். ஆனா இல்ல இல்ல இல்ல. காரணம் என்ன தெரியுமா? காரணம் தனக்கு குறைவா இருக்கிற மனிதர்களை அவங்க என்ன பண்ணலைன்னா பொருட்டா நினைக்கல. நம்ம வீட்டில் முடியாம இருக்கு, நான் ஒன்றும் பெருசா செய்ய வேண்டாம், ஆனா அவங்கள என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அவங்க மனசை வருத்தப்படுத்துறது மாதிரி நீங்க நடந்திருக்கவே கூடாது. நீங்க இந்த சிசிடி கேமரா வந்து ஃபர்ஸ்ட் இந்த லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆடு வந்து 1 நிமிஷம் போட்டாங்க. ஒருவேளை நீங்க நிறைய பேர் அதை பார்த்துருக்க முடியும், யூடியூப்ல டிவியில் பார்த்துருக்க முடியும். அதுல என்ன ஸ்டோரி அப்படின்னு சொன்னா, ஒரு கடை ஓனர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு கடைக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரன் படுத்து கிடப்பான். அந்த பிச்சைக்காரனை ஒரு நாள் காலில் எட்டி உதைப்பாரு, ஒரு நாள் குச்சி வச்சு அடிப்பாரு, ஒரு நாள்ல அவன் மேல தண்ணியை எடுத்து ஊத்துவாரு. அவன் அப்படியே தண்ணியை எடுத்து ஊத்தும் போது அடிக்கும் போது பயந்து அப்படியே ஓடுவான். அதை பார்த்தோன்னா அவர் சிரிப்பார். அப்போ ஒரு நாள் அவர் வந்து அந்த 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 இடத்துல பார்க்குறாரு, அந்த பிச்சைக்காரன் அந்த இடத்துல இல்லை. உடனே அவன் அந்த இடத்துல இல்லைன்னு உடனே அவர் சிசிடிவி ஆன் பண்ணி இவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அந்த கடையை 2 பேர் திருட வருவாங்க. அந்த கடைக்கு முன்னாடி இவன் காவல் பார்த்து படுத்திருப்பான். திருட வந்தவங்கள திருடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறதுனால அவனை கொன்றுவாங்க, குத்திடுவாங்க. அவன் கீழே வந்து அப்படியே சாஞ்சு விழுவான். ஆனால் திடீர்னு ஒரு கார் வர்றதுனால திருடங்க ஓடிடுவாங்க. அந்த கதையை அதோட முடிப்பாங்க. அப்போது அந்த மனுஷன் வந்து அந்த அந்த காட்சியை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு யூஸான ஒரு மனுஷனை நான் இவ்வளவு குறைவாக நடத்திட்டேனேன்னு நினச்சி அந்த சிசிடிவியை பார்த்து அழுகிறது மாதிரி அந்த ஆடை முடிச்சிடுவாங்க. உண்மையிலே எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அது நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலரை வந்து நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம துச்சமாக நினைப்போம். ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், யாரையுமே என்ன பண்ணக்கூடாதாமா? சொல்லுங்க, கேட்கல? யாரையுமே வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் நீங்கள் யாரையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா துச்சமாக நினைக்கக்கூடாது. அவங்களுடைய கை தொடுகிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. அவங்க துணியை கையில் எடுக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. அதில் வந்து பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்கக்கூடாது. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்னுடைய ஆண்டவர் யார் அப்படின்னா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள மகா பெரியது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ரோட்டில் பார்க்குற முடியாதவங்க யார் இருந்தாலும் இந்த செய்தி முடிச்சதுக்கு அப்புறம் இனி யாரையும் அற்பமாக எண்ணாதபடி, டே வாடா போடா அப்படின்னு கூப்பிடாதபடி இறங்கி இந்த எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள வரட்டும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இரண்டாவதாக, இந்த செய்தியை நீங்கள் கண்டிப்பாக கவனமாக கேட்கணும். ரொம்ப முக்கியமான செய்தி. நீங்கள் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. இது தேவையான ஒரு சத்தியம். வாசிக்கலாம், வேதத்தை திறந்து 2வதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. அதே அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 11:18 வாசிக்கலாமா? 18 வாசிக்கலாம். அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்தியை எல்லாம் தாவீதிற்கு அறிவிக்க ஆள் அனுப்பி, தான் அனுப்புகிற ஆளை நோக்கி, நீ யுத்தத்தின் செய்தியை எல்லாம் ராஜாவுக்கு சொல்லி தீர்ந்த போது ராஜாவுக்கு கோபம் எழும்பி, அவன், நீங்கள் பட்டயத்திற்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன? அலங்கத்தில் நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? எருசலேத்தின் குமாரன் அபிமெலேக்கை கொன்றது யார்? தேபேசிலே ஒரு பெண் பிள்ளை அலங்கத்திலிருந்து ஒரு எந்திர கல்லின் துண்டை அவள் மேல் போட்டதினால் அல்லவோ அவன் செத்தான். நீங்கள் அலங்கத்திற்கு இத்தனை கிட்ட போனது என்ன என்று உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல் என்றார். நல்லா கவனிங்க, இந்த வசனம் அப்படி இருக்கணும், கவனிங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தாவீது வந்து இந்த உரியாவை கொல்றதற்கு, இல்லைன்னா தன்னுடைய பிரச்சனையை உரியா மேல போடணும் அப்படின்னா அவனை யாருமே பெருசா விரும்பல. அவன் பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது.
நம்ம செஞ்ச தப்ப இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவன் ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை பார்த்துட்டான் அப்படின்றது சுத்திகரிப்பினுடைய முறைமை. அப்படின்னா பெண்களுக்கான ஒரு சுத்திகரிப்பான அந்த டைம் தான் அந்த லேடிக்கு அந்த டைம் நடந்துட்டு இருக்குது. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கர்ப்பம் குழந்தையை சுமக்கிறதுக்கு கரெக்டா ஆயத்தமா இருக்கிற ஒரு டைமிங். அந்த டைமிங்ல தான் இவர் என்ன பண்றாருன்னா, இந்த பொண்ணு யார் அப்படின்னு விசாரிச்சு அந்த பத்சேபாளா தன்னுடைய வீட்டில் வர சொல்லி அவர்களோட சேர்ந்து அந்த மாதிரி விபச்சாரம் பண்ண உடனே இப்ப என்னாச்சுன்னா, அந்த பிள்ளை கரெக்டா அந்த டைமா இருக்கிறதுனால அந்த டைம்ல அவங்க வயிற்றுல அந்த கரு உருவாயிருச்சு. இப்போ குழந்தை வயிற்றுல உருவாயிருக்குது. இப்போ இந்த லேடி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தனை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி ராஜா அந்த வசனத்தை போட்டு அந்த ஸ்திரீ 5வது வசனம், அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து தான் கற்பவதி என்று தாவீதிற்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அப்படின்னா, நான் இந்த மாதிரி கன்சீவா இருக்கிறேன், நான் மாசமாயிட்டேன், இதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நீங்க தான் காரணம். ஏன்னா இந்த டைம் கரெக்டா என்னுடைய கணவனார் யுத்தத்துக்கு போயிருக்கிறார், அவர் எத்தனை மாசம் தாண்டி வருவாருன்னு தெரியாது, நம்ம யாருடைய கண்ணையும் மறைக்க முடியாது அப்படின்றத ஒரு ஆளை வச்சு தாவீதுக்கு இப்ப சொல்லி அனுப்புறார். இப்போ தாவீது என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னொருத்தருடைய மனைவியை நம்ம இப்படி எடுத்துட்டோம்னு தெரிஞ்சா நம்மளை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க, என்னதான் இருந்தாலும் ஜனங்களுடைய மனசுல நமக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிரும், இதை எப்படியாவது பேதையா இருக்கிற அந்த உரியாவுடைய தலைய மேல கட்டிடணும்னு நினைச்சிட்டான். சரி, அதுக்காக என்ன பண்றான் அப்படின்னா, யுத்தத்திற்கு போன அவனை தாவீது திரும்பி வர சொல்றான். திரும்பி வர சொல்லி, சரி நீ அவனை மெதுவா பேசி இந்த மாதிரி நீ வீட்டுக்கு போ, அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாப் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அந்தபடியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். படத்தளபதி சொல்லி அவன் வந்தாச்சு. வந்த உடனே இவன் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போகல, உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமா இருக்கிறானா? எப்படி கண்ணிங்கா பேசுறான் பாருங்க. ஆண்டவரோட நடந்தவன், தேவனுக்கு பயப்பட்டவன், ஒரு பாவத்துக்குள்ள விழுந்ததுக்கு பிற்பாடு அவனுடைய கேரக்டர் எப்படி அவனை அறியாம சேஞ்ச் ஆகுது பாருங்க. இந்த தாவீது இருதயத்திற்கு ஏற்ற தாசன் அப்படின்ற பேரை வாங்குறதுக்கு ஒரு சாதாரணமான இடத்து போல எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டான், எவ்வளவு நல்லவன் இந்த தாவீது, எவ்வளவு சூப்பர். ஆனா ஒரு தப்பு பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, அழகா நைஸா வர சொல்லிட்டு கேட்கிறான், யோவாப் சுகமா இருக்கிறானா? இப்போ உண்மை சொல்லல, ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா, யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா அப்படின்னு விசாரிக்கிறான். உடனே பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலேயே அனுப்பப்பட்டது. இத வாசிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கேவலமா தெரியுதுல்ல. ஏன்னா ஒரு புத்தி இல்லையா, அறிவு இல்லையா? இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பாத சுத்தி செய்யணும், அதுக்கு வேற அர்த்தம், பாத சுத்தி செய்யணும் எல்லாம் சொல்லிட்டு அவன் போகும்போது என்னடா பார்த்துட்டு இருக்கிறவங்களெல்லாம் முட்டாளா? இப்போ நல்லா கவனிச்சுங்க, வாலிப தம்பி தங்கச்சி நினைச்சுங்க, பாவத்துக்குள்ள நீ சிக்கிட்டேன்னா, சில அடிமைத்தனத்துக்குள்ள நீ சிக்கிட்டேன்னா உன்னை அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உன்னை அது பேதையாக்கிரும், மூளை கட்டவனாக்கிரும். அவன் பின்னாடி அவனை அனுப்பி அவனுக்கு பின்னாடி உச்சிதமான பதார்த்தங்களை அனுப்புறதுக்கு தேவையா? பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அந்த எண்ணம் கூட இல்லாம அவனுடைய புத்தி மழுங்கி போயிடுச்சு பாருங்களேன். அசுத்த வாழ்க்கையிலே ஈடுபட்டு பாவத்துக்குள்ளே விழுகிறவர்களுடைய புத்தி ஷார்ப்பா இருக்காது. நீ ஷார்ப்பா யோசிக்க முடியாது, நீ சரியா யோசிக்க முடியாது. இந்த இடத்துல சரி பதார்த்தங்களை அனுப்பிவிட்டார். ஆனா நீங்க அடுத்த 9வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜா அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டான். பதார்த்தம் வீட்டுக்கு போயிடுச்சு, ஆனா யார் வீட்டுக்கு போல சொல்லுங்களேன்? உரியாவுக்கு இந்த ராஜாவுடைய வார்த்தையை தடு, அப்படியே ராஜாவுடைய வார்த்தையை நோன்னு கூட சொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. சரி, நம்ம ராஜாவுடைய எப்படி நோன்னு சொல்லுவோம், ஆனா போக முடியாது, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் அந்த வாசப்படியை விட்டு வெளியே போகாம அங்கேயே படுத்து கிடக்குறான். இவர் இதை நினைச்சு வீட்டுக்கு போயிட்டான்னு நினைச்சார். இப்போ உடனே அடுத்த ஒரு பிளான் பண்றாரு பாருங்களேன். உரியா வீட்டுக்கு போகவில்லை என்று தாவீதிற்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். அடுத்த வசனம்,
உரியா தாவீதை நோக்கி பெட்டியும், சொல்லுங்க என்னது, பெட்டியும் இஸ்ரவேலரும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவரின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ, நான் அப்படி செய்வதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலையும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றார். நல்லா கவனிச்சுங்க, ராஜாக்கள் வீட்டை விட்டு யுத்தத்துக்கு புறப்படும் போது எல்லாருமே ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு பொருத்தனை எடுத்து தான் போவாங்க. என்ன பொருத்தனைனா, என்ன நடந்தாலும் யுத்தம் முடியாம யுத்தத்தை விட்டு திரும்பி வரமாட்டோன்னு ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. இந்த உரியா, நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் வீட்டுக்கு போகல, நான் இப்படி சந்தோஷமா இருப்பேனா, என்னுடைய ஆண்டவனுடைய சேவகங்கள்லாம் வெயில இருக்கிறாங்க, கூடாரங்கள் இருக்காங்கல்ல, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, உயிருக்கு பயந்துட்டு இருக்காங்க, நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன், நான் போக மாட்டேன். எவ்வளோ ஒரு வெகுளி, எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். அதுவும் வாய்க்கு தாவீதை பார்த்து என்ன சொல்றான் சொல்லுங்க. ஆண்டவர் இறங்காம இருப்பாரா? திமிருத்தனம் பண்றவங்களுக்கு கூட ஆண்டவர் இறங்க மாட்டாரு. ஆனா இந்த பேதையா போயிட்டோன்னு வச்சுங்களேன், பேதைகளை மட்டும் நம்ம டச்சே பண்ணக்கூடாது, ஒன்றும் இல்லாதவங்களை மட்டும் நம்ம டச்சே பண்ணிடக்கூடாது, முடியாதவங்க பக்கத்தில் போயிடவே கூடாது. இவன் முடியாதவன் புடுங்கிடலான்னு நினைச்சிடக்கூடாது, எடுத்துடலான்னு நினைச்சிடக்கூடாது. அதுதான் உங்களுக்கு காலம் முழுதும் சாபம், காலம் முழுதும் ஆபத்து. வாங்க தெரியாத, பிரச்சனை பண்ண தெரியாத, போராட தெரியாத, யுத்தம் பண்ண தெரியாத, கேஸ் போட தெரியாத, சண்டை போட தெரியாத அந்த மனிதனுடைய பொருளையோ பணத்தையோ சொத்தையோ ஏமாற்றி எடுக்க நினைக்கிற ஒரு நபர், நான் சொல்றேன், காலத்துக்கும் தலைமையில சாபம், வம்சாவளி சாபம். உங்க தலைமையில இருக்கிற சாபம் அது எப்படி முடியும்னு எங்களுக்கு தெரியாது. வேண்டாம் வேண்டாம். அந்த பணத்தை வச்சு நீ நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த பணத்தை வச்சு நம்ம நல்லா இருக்க முடியாது. அந்த பணத்தை வச்சு நான் நல்ல கார் வாங்கலாம்னு நினைக்கிறோம், அந்த பணத்தை வச்சு சாப்பிடலாம், நீங்க அந்த பணத்தை வச்சு நீங்க சாப்பிட முடியாது, நிம்மதியா வாழ முடியாது. வேண்டாம். ஏழைகள் அதுவும் பேதைகளை ஏமாத்திராதீங்க, ரொம்ப கவனம். இப்போ இந்த மனுஷன் திரும்பி சொல்லிட்டான், நான் அவ்வளவு பெரிய பொருத்தனை பண்ணிருக்கிறேன், நான் எப்படி போவேன்னு. ஆனா தாவீது விடல. அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கு நீ நாளைக்கு உன்னை அனுப்பி விடுவேன் என்றார். அப்படின்னா வெளியே எதுவுமே காமிச்சிக்கல. அப்படியாப்பா, சரிப்பா, நீ ஒரு நல்லவன் இது நாளைக்கு அனுப்பி விடுவேன். அடுத்து அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமிலே இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஹலோ, ஒரு தப்பு, ஒரே ஒரு மிஸ்டேக்கு, ஒரு கள்ள தொடர்பு, ஒரு கள்ள காதல் அவனை எங்க கொண்டு போய் விடுது பாருங்க. எங்க கொண்டு அவனுடைய கேரக்டரை கொஞ்சமா அவனை எந்த அளவுக்கு டீப்பா கொண்டு போச்சு பாருங்க. வாலிப தம்பி தங்கச்சி, பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்குப்பா, பரிசுத்தத்திற்கு ஒரு வல்லமை இருக்குது. பரிசுத்தத்துக்கு இருக்கிற வல்லமை உன்னை படிப்படியா நீ அறியாத, உனக்கு எட்டாத, உனக்கு பழக்கம் இல்லாத உயர ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போயிட்டே இருக்கும். ஆனா பாவத்திற்கு ஒரு வல்லமை இருக்குது. நீ இதுவரைக்கும் செய்யாத, நீ இதுவரைக்கும் பண்ணாத அந்த ஒரு பாவம் உன்னை படிப்படியா எங்க பண்ணும்னா, நீ எதெல்லாம் செய்யலையோ, நீ கோவப்படல உன்னை கோவப்படுத்தும், நீ ஏமாத்தல உன்னை ஏமாத்த வைக்கும், நீ பொய் சொல்ற பழக்கம் உனக்கு இருக்காது, ஆனா உன்னை பொய் சொல்ல வைக்கும். ஒரு பாவத்தை நீங்க ஆரம்பிச்சீங்க, ஒரு அடிமைத்தனத்துல நீங்க சிக்கிட்டீங்க, ஒரு பாவத்துல நீங்க விழுந்துட்டீங்க, ஒரு கள்ள தொடர்புக்குள்ள நீங்க விழுந்துட்டீங்கன்னா உங்களை எங்க அது கொண்டு போய் விடும் தெரியுமா? எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? நீங்க எந்தெந்த காரியத்தை எல்லாம் செய்யாம இருக்கிறீங்களோ, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, எந்த பாவமெல்லாம் உங்களுக்கு அருவருப்போ அத்தனை பாவத்தையும் உங்களை அறியாமலே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இது தாவீதுக்கு தெரியாது, அவன் அறியாம நடக்குது. என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு கூட இருக்கிற ஒரு மனுஷனை ஃபுல்லா தண்ணியை கொடுத்து வெறிக்க பண்ணினான். ஆனா இத்தனை மது குடிச்சாலும், இவ்வளவு வெறிக்க பண்ணாலும் உரியா எங்க போகல அப்படின்னா, தன் வீட்டிற்கு போகாமல் சாயங்காலத்திலே ஆண்டவனின் சேவனோடு தான் படுக்கையிலே படுத்து கொண்டான். அவ்வளவு குடிச்சாலும் அவனுடைய நிதானம் அவனை விட்டு போகல. சரி, வேண்டாம், நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், அப்படியே படுத்துட்டான். இப்போ அடுத்து தாவீது ஒரு பிளான் பண்றான். காலமே தாவீது யோவாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி
உரியாவின் கையிலே கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதி இருந்தான். ஸோ எப்படி இல்லை, இன்னைக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நம்முடைய இருதயம் கொதிக்காது. அப்படியே அப்படி யாருக்கு கோவம் வருதோ இல்லையோ, நமக்கு தாவீதின் மேலே அவ்வளோ கோவம் வருது. ஏண்டா நீ அதுக்கு வேற ஏதாவது சொல்லி இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட பரவாயில்லப்பா. இப்படி அவன் கையில ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கும்போது என்ன எழுதி கொடுக்குறான்னா, மும்முரமா நடக்கிற போர் முகத்துல நீங்க யார முன்னாடி நிப்பாட்டுங்க, உரியாவை முன்னாடி நிப்பாட்டுங்க. அவன் மேல வெட்டு விழுந்த உடனே நீங்க என்ன பண்ணிருங்க, பின்னாடி வாங்கன்றான். இவனுடைய பாவம் அவனை கொலைகாரன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு. இப்போ இந்த நிருபத்தை வாங்கி இவன் பிரிக்க மாட்டான்னு அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கு பாருங்களேன். ஒரு உண்மையா ஒரு பாஸ்டரா இருக்கலாம், ஒரு தலைவனா இருக்கலாம், உங்களை காலம் முழுவதும் உங்களை நம்பணும் அப்படின்னு சொன்னா நீங்க அவங்க கொடுக்குற ரகசியத்தை தெரிஞ்சுக்காதது தாங்க அவங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களா மாறுவீங்க. சொல்றத அப்படியே செய்யறவங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறவங்க, வெளிச்சமா இருக்கிறவங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு மறைச்சு என்ன செஞ்சாலும், அவங்களுக்கு மறைச்சு என்ன பேசினாலும், கண்டிப்பா சொல்றேன், யோவா வெளியே கொண்டு வந்தால, அறிவிக்கிறவன் வெளியே கொண்டு வந்தால, வெளியே வராம போகவே போகாது. உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? லெட்டரை படிக்க தானே சொன்னாங்க, லெட்டரை வச்சுக்க தானே சொன்னாங்க, லெட்டரை கொண்டு போய் கொடுத்தானே சொன்னாங்க. அதை மட்டும்தான் செய்யணும். உண்மையான நம்பிக்கைக்குரிய மனிதர், உண்மையான நம்பிக்கைக்குரியவங்க, மனசுக்குள்ள கசப்பு இல்லாதவங்க, நல்லவங்க யார் தெரியுமா? நல்லவங்க யார் தெரியுமா? உள்ளத்துக்குள்ள அம்பு இல்லாதவங்க யார் தெரியுமா? கண்ணிங் இல்லாதவங்க யார் தெரியுமா? கண்ணிங் இல்லாத ஒரு பர்சன் அப்படின்னா என்ன சொல்றாரோ அதை மட்டும் அப்படி மற்ற விஷயத்தை சொல்றவங்க. நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு நல்லவங்கன்ற பேரை நெற்றியில எழுதியிருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு விஷத்தன்மை இருக்கதாங்க செய்யுது. நீங்க விஷந்தாங்க, நீங்க விஷந்தாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அப்படிப்பட்ட யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இருக்காங்கன்னா அவங்க விஷம் உள்ளவங்க தான். கண்டிப்பாக அவர்களால் உங்களுக்கு தீமை தான் நடக்கும். அவங்க நல்லவங்க கிடையாதுங்க. அவங்க உங்களை நேசிக்கிறது மாதிரி நடிக்கிறாங்க, அவங்க மேல் பூச்சா பூசுறாங்க, அவங்க என்னமோ பெரிய ஆள் மாதிரி உங்களுக்கு காமிச்சுக்கலாம். ஐயோ நீங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இல்லை, அவங்க விஷம்தான். இவ்வளவு ஷார்ப்பா, இவ்வளவு காரியமா ஒரு தலைமைத்துவத்தில் ஒன்று கொடுக்கும்போது அதை டிரான்ஸ்பரண்டா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா, சொல்ற வார்த்தையை கீழ்ப்படிய முடியலைன்னா அவங்கள உங்க கூட நீங்க வச்சிருக்கிறது எப்பனாலும் உங்களுக்கு ஆபத்து. தலைவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், அவங்களால வர்ற நன்மை உங்களுக்கு வேண்டாங்க, அவங்களால வர்ற உயர்வு உங்களுக்கு வேண்டாங்க. அவங்க ஒரு நாள் உங்களுக்கு விரோதியாக தான் மாறுவாங்க. அவங்கள விட்டுருங்க, இப்பவே விட்டுருங்க, இப்பவே வேணான்னு சொல்லுங்க. நீங்க பாத்துருங்க. ஏன்னா இவ்வளவு கண்ணிங்கா இருக்கிற ஒரு ஃபெலோவை உங்க பக்கத்துல நீங்க வச்சிருந்தீங்கன்னா எப்படி உங்களால வாழ முடியும்? எப்படி செய்ய முடியும்? எப்படி அவங்கள எப்படி நீங்க கைட் பண்ணி கொண்டு போக முடியும்? கண்ணிங்கான ஒரு நபரை உங்க கூட வச்சிருந்தீங்கன்னா அந்த நபர் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கண்ணியா மாறுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஈவு இறக்கம் இல்லை. அப்படி ஈவு இறக்கம்னா அவங்கள அடிக்கவோ சண்டை போடவோ அப்படி இல்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கை அவங்க பார்க்கட்டும். ஏன்னா அவங்க ரொம்ப ஞானம் உள்ளவங்க. அவங்க உங்களோட இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தாழ்மை இல்லை. அவங்க ரொம்ப ஷார்ப். அவங்க எதையும் நல்லா புரிஞ்சுக்கிறவங்க. உங்களை விட படிச்சு உங்களை விட ஒரு ஷார்ப்பானவங்க உங்களோட அப்படி அவங்க இருக்க வேண்டியது கூட இல்லை. ஒரு சிலர் இருக்கிறாங்க, உங்களை விட எல்லாமே தெரிஞ்சாலும் அந்த தலைமைத்துவம், அந்த பொறுப்பு, அந்த ஓனர்ஷிப்பு அப்படின்னு வரும்போது தன்னுடையது எதையுமே காமிக்காம, அந்த தலைவனுக்கு எதையுமே மறைக்காம டிரான்ஸ்பரண்டா இருக்க, அப்படிப்பட்டவங்களை அவங்க கூட வைங்க. அவங்க உங்களுக்கு நன்மையா இருப்பாங்க. அவங்கள நீங்க வளர்த்தலாம், அவங்க உங்களை வளர்த்துவாங்க. மற்ற மாதிரி சிலர்லாம் எல்லாத்துலேயுமே ஆனால் நல்லவங்கள மாதிரியே இருப்பாங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே இறக்கமாக பேசுவாங்க. ஐயோ சார் நீங்கள் இல்லைன்னா, ஐயா நீங்கள் இல்லைன்னா, நீங்கள் அப்படி சார் இப்படி சார். நம்பாதீங்க. ஒரு டைம் கண்டுபிடிச்சிங்களா, ஒரு டைம் சொல்லிட்டீங்களா, வேணாம் விட்டுருப்பா, உன் வேலையை தனியாக பார்த்துருப்பா, நீ உன் பிழப்பை பாருப்பா, நீ லைஃப்பை பாருப்பா, நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இரு. பட் என்ன அப்படின்னா, எனக்கு நீ என்ன பண்ண மாட்டேன்னா கண்டிப்பாக செட் ஆக மாட்டேன். ஏன் அப்படின்னா உனக்குள்ள என்ன இருக்குது சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு சர்ச் பாஸ்டர், நான் உங்க தகப்பன், உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டியது என் தலை மேலே விழுந்த கடமை. உங்களை பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க வேண்டியது கர்த்தர், அதுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியது என் கையில் கொடுத்துருக்கிறார்.
அதனால இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், இந்த பலிபீடத்தில் சொல்றேன், யார் மேல எனக்கு எந்த கசப்பும் இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் எனக்கு துரோகியா இருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், யார் மேல எந்த, இப்ப நான் அவங்கள்ட்ட பேசுவேன், மனசார ஜெபம் பண்ணுவேன், அழுது ஜெபம் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு அவங்க மேல கசப்பு. ஒண்ணு நினைப்பேன், அவங்க என் கூட இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன், ஆனா எங்க போனாலும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா அவங்க தாவீது சொல்லும்போது சொல்றாரு அப்படி இல்ல, ஊசாய் அவனை பார்த்து அழுறாரு, ஆண்டவரே எப்படி உனக்கு இப்படி நடந்துருச்சு, உன் பிள்ளைய உனக்கு விரோதமா எழும்பிட்டான்னு ஊசாய் பாசத்தினாலதான் அழுறாரு. ஆனா தாவீது அவனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என் கூட வந்தா எனக்கு என்னவா இருப்பாய்? சத்தமா சொல்லுங்க. நமக்காக இந்த பிரச்சனையின் இடத்துல யாருமே அழாத போது ஒருத்தன் நமக்காக அழுறான் அப்படின்னா அவனை கூட வைக்கணும்னு நினைப்போமா, துரத்தி விடணும்னு நினைப்போமா? இவன் ஒருத்தன் தான் எனக்கு ஆறுதல், இவன் ஒருத்தன் தான் எனக்காக அழுறான். ஆனா தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, நீ என் கூட வந்தா எனக்கு, சிலர் உங்க கூட வந்தா உங்களுக்கு பாரமா மாறிடுவாங்க. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லவங்க தான், நல்லா சொல்லுங்க, அவங்க நல்லவங்க தான், அவங்க உங்களுக்காக அழுறவங்க தான், அவங்க உங்களை நேசிக்கிறவங்க தான், அவங்க உங்களுக்காக தான் பாடுபடுறவங்க தான். ஆனா அவங்க உங்க கூட டிராவல் பண்ணா அவங்க உங்களுக்கு நன்மையா இருக்க மாட்டாங்க, என்னவா இருப்பாங்க? சத்தமா சொல்லுங்க. இருக்கிற பாரமே நம்மளால சுமக்க முடியல, அதுக்கிடையில் அங்க போறது இங்க போறது, இதையும் அதையும் தூக்கி தலை மேல வச்சுட்டு, போதுமடா சாமி, வேணாமடா, எதுக்குடா இப்படி நடக்குது, எல்லாத்தையும் தூக்கி தலை மேல வச்சிருக்கிறது நமக்கு அது தேவையா? நமக்கு அது தேவையா? உங்களுக்கு அது தேவையா? உங்க குடும்பத்தையே நடத்த முடியல, உங்க வேலையே பார்க்க முடியல, உங்க பிள்ளைகளையே பார்க்க முடியல, உங்க முன்னாடி இருக்கிற பொறுப்பே செய்ய முடியல. ஆனா இதெல்லாம் தூக்கி தலை மேல வச்சிருந்தா நீங்க எப்படி டிராவல் பண்ண முடியும்? அதனால சிலரை நம்ம நேசிக்கிறவங்களா இருந்தா கூட, நம்மளை விரும்புறவங்களா இருந்தா கூட, அவங்க நம்ம கூட வந்தா கண்டிப்பாய் பாரமாய் மாறுவார். இப்போ இந்த தாவீது இவ்வளவு கண்ணியா செயல்பட்டு அவளுக்கு ஃபுல்லா அவனை வெறிக்க பண்ணி, இப்ப நினைச்சாலும் அவன் வீட்டுக்கு போகாத கண்டு தன்னுடைய கையிலே பத்திரத்தை எழுதி, அவன் கையிலேயே எழுதி, அவன் பிரிச்சு பார்க்க மாட்டான்ற நம்பிக்கையில் அவன் கொடுத்து, அதே போல இந்த உரியா கொண்டு போய் யோவாபனுடைய கையில லெட்டர், அதை நான் இடையில ஒரு வாரம் கூட பேசியிருப்பேன், நான் அந்த சீனை எனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பார்த்தேன். அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்க்கும்போது யோவாப் என்ன நினைச்சிருப்பான் சொல்லுங்க. யோவாப் அந்த சீனை கொஞ்சம் கொண்டு வாங்களேன். இவன் கையில் லெட்டர் எழுதப்பட்டிருக்கு. என்ன லெட்டர் அப்படின்னு சொன்னா, போர் நடக்கும்போது முன்னாடி உரியாவை நிறுத்துங்க. உரியா நீங்க நினைக்கிறது மாதிரி பெரிய போர் வீரன் கிடையாது. அப்படின்னா AK-47 கொடுக்குற அளவுக்கு ஒருத்தான ஆள் கிடையாது. யுத்தத்தில் நிக்கிறதுல எல்லார் கையிலையும் AK-47 கொடுத்துட மாட்டாங்க, எல்லார் கையிலையும் துப்பாக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. அதுல இந்த உரியா அப்படின்ற கேட்டகரி என்ன அப்படின்னா, முன்னாடி நிற்கக்கூடிய கேட்டகரி கிடையாது, பெரிய பலசாலி பெரிய யுத்த வீரன் கிடையாது. பின்னாடி ஒரு இடத்துல 100ஓட சேர்ந்து ஒரு குத்துனா செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒருத்தன் தான் உரியா. ஆனா இந்த லெட்டர்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, யுத்தம் சாதாரணமா நடக்கும் போதல்ல, எப்படியாமா மூரமா நடக்கும் போது யாரை நிறுத்துங்க, உரியாவை முன்னாடி நிறுத்துங்க. பட்டயம் அவனை வெட்டுதுன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருங்க. ஆனா இப்படி நடக்காது. பொதுவா யுத்தம் பண்ற இடத்துல தன்னை மட்டும் காப்பாற்ற மாட்டாங்க, எல்லாரையும் காப்பாற்றுவாங்க. யுத்தம் பண்ணுகிற ஒவ்வொரு சோல்ஜரும் அவங்களுடைய மோட்டிவேஷனே என்ன அப்படின்னா, என் ஜனத்தை காப்பாற்றணும், என் ஜனத்தை காப்பாற்றணும், என் ஜனத்தை காப்பாற்றணும். இப்போ இந்த லெட்டரை படிக்கும்போது உரியாவுடைய முகத்தையும் பார்த்து லெட்டரையும் பார்க்கும்போது யோவாபுக்கு, ஏன்டா பைத்தியமாடா அவனுக்கு, உன்னை கொல்றதுக்கு உன் கையில் லெட்டர் எழுதி கொடுத்து விட்டுருக்காண்டா அவன். யோவாவுக்கும் இதுல யார் மேல நாட்டம் போச்சுன்னா தாவீதின் மேல அப்படியே கீழ்படி, தாவீது சொல்ற ஒண்ணு கூட கீழ்படிச்சிருக்க மாட்டான். இதுக்கு இப்போ அதே போல உரியாவை முன்னாடி நிப்பாட்டி கொன்னுட்டாச்சு, உரியா செத்துட்டான். இப்ப இந்த நியூஸை அங்க கொண்டு போகணும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, உரியா மட்டும் சாக மாட்டான், உரியாவோட கொஞ்சம் பேர் எக்ஸ்ட்ரா செத்துருவாங்க. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வரும். இப்போ எக்ஸ்ட்ரா செத்தாங்கன்னு கேட்டா ராஜா கேள்வி கேட்பாரு, எப்படி அது நினைச்சாங்க. இப்ப இவங்க எல்லாம் முன்னாடி போகும்போது அதுக்கு யோவாப் ஒரு கதையை கட்டி அனுப்புறாரு. என்ன கட்டி அனுப்புறாருன்னா, எப்பா உங்ககிட்ட ராஜா கேட்பாரு, யுத்தத்தின் செய்தியை கேட்பாரு, இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு நீ சொன்னா
அவருக்கு உடனே பயங்கரமான கோபம் வந்து என்ன கேட்பார் அப்படின்னா, ஏற்கனவே அமலேக்கியர் ஒரு இடத்துல வந்து முன்னாடி பக்கத்தில் போகும்போது மேலே இருந்து ஒரு சின்ன பொண்ணு எந்திர கல்லை தூக்கி போட்டு ஒருத்தனை கொன்னுட்டாங்கல்ல, அன்னைக்கே நமக்கு புத்தி வந்துச்சு. என்ன புத்தி வந்துச்சுன்னா, யுத்தம் நடக்கும்போது எங்கே போகக்கூடாது, முன்னாடி போகாதீங்க, முன்னாடி போகும்போது நமக்கு ஆபத்து வந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாதுன்றது. அதை கரெக்டாக தாவீது என்ன பண்ணுவார், உங்ககிட்ட கேட்பாரு. கேட்கும்போது நீ என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய வாயை அப்படியே அடைக்கிறது மாதிரி ஒரே ஒரு வேடை சொல்லு, வாயை அடைச்சிடுவாரு. என்ன வார்த்தை தெரியுமா, உம்முடைய சேவகனாகிய உரியாவும். இதே மாதிரி அப்படியே நடக்குது பாருங்க, நீங்க வாசிங்க. அந்த அந்த ஆள் போய் உட்பிரவேசித்து யோவாப் தன்னிடத்தில் 22வது வசனம், தன்னிடத்தில் சொல்லி அனுப்பின செய்தியை எல்லாம் தாவீதிற்கு அறிவித்து தாவீதை பார்த்து, அந்த மனுஷர் கை மிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டண வாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். அப்பொழுது வில் வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகர் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகரில் சிலர் செத்தார்கள். நில்லுங்க, கவனிங்க, சிலர் செத்தார்கள் அப்படின்ற இடத்துல அவன் நின்றுக்கணும். ஆனா இவன் என்ன பண்றானா, ராஜா அந்த கேள்வி கேட்பார்னு நினைச்சு உம்முடைய சேவகனாகிய உரியாவு என்னும் ஏத்தியனும் செத்தான் என்றான். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாவினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம், பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும், நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு, அவனுக்கு திடன் சொல் என்றான். ஒரு நாள் தாவீது யாரு, இந்த தாவீது யாரு, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக. இந்த தாவீதை மறக்கவே முடியாது. சவுல் வந்து இவ்வளவு பெரிய கோலியாத்தை எப்படா நீ கொல்லு அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல தாவீது எதை பதிவு பண்றாரு அப்படின்னா, என் ஆட்டுக்குட்டிய சிங்கம் சாப்பிட பார்த்துச்சு, என் உயிரை கூட பணைய வச்சு சிங்கத்தினுடைய வாயை கிழிச்சு வாய்க்குள்ளே இருந்து அந்த சிங்கத்தையும் கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். தன்னுடைய ஆட்டுக்குட்டியை கூட சிங்கத்திற்கு பலி கொடுக்க முடியாத அளவிற்கு சாஃப்டான ஒரு இருதயம் தான் யாருடைய இருதயம் சொல்லுங்க. ரொம்ப இறக்க குணமுள்ளவன் தான் யாரு கேட்கல, டிஃபால்ட்டாகவே அவனுக்குள்ள சொல்லுவாங்கல்ல, ஆல்ரெடி அவனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இறக்க குணம் இருக்குது. ஆனால் ஒரு தவறு, ஒரு பொண்ணு மேலே வச்ச ஆசை, ஒரு இச்சை, ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பு அவனை எங்கே கொண்டு வந்து நிறுத்திச்சுன்னு பாருங்க. சொல்கிறான், வாய் கூசாமல் சொல்கிறான், பட்டயம் வந்து வெட்டும்போது பார்த்தா வெட்டும். இதுக்கு அதான் அர்த்தம், பட்டயம் பார்த்தா வெட்டும். அதுக்கு முன்னாடி இருக்கிற யாரை வேணாலும், இன்னொரு வார்த்தை, விசாரப்பட வேணாம், மன சங்கடப்பட வேணாம், ஓகே தூக்கி போட்டுருங்க, செத்தவன் எல்லாம் தூக்கி போட்டு அடக்கம் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு மதுளை இடித்து ஜெயக்கொடியை ஏற்றிட்டு வந்து பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் இன்னொரு வேளை இன்னொருவனை. அந்த இறக்கமே அவனை விட்டு போயிருச்சு. இப்போதான் போய் தனக்கு பஸ்தை பாலிடத்தில் பிறந்த அந்த குழந்தைய எப்படியாவது அந்த குழந்தை ஜீவனோட வேணும் வேணும்னு நினச்சி உபவாசம் இருந்து அழுறான். ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவே இல்லை, ஜெபத்தை கேட்கவே இல்லை. வேதம் சொல்லுது, அந்த குழந்தை செத்து போயிடுச்சு, அவனுக்கு பிறந்த பிள்ளை செத்து போயிடுச்சு, இறந்து போயிடுச்சு. இதில் நம்பர் 2, ரெண்டாவது, ஆண்டவர் தாவீதின் மேலே ஏன் கோவப்பட்டாரு, ஆண்டவருக்கு ஏன் தாவீதை பிடிக்காம போச்சு அப்படின்னு சொன்னா, இரக்க குணத்தை மறந்தவன் தான் யார் அப்படின்னா இந்த தாவீது. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்குள்ள என்ன போச்சு தெரியுமா, என்ன போச்சு, இரக்கமே இல்லை. ஏன் இரக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா, சுத்தி இருக்கிறவங்க பண்ற தீமையை பார்க்கும்போது யார் மேலே நமக்கு இரக்கம் சொல்லுங்க. ஒரு காலத்துல எல்லாம் உபவாச ஜெபம் வைக்கும்போது இந்த ஆத்மாவுக்கு ஜெபம் பண்ணுங்க, அந்த துப்பாக்கியை பிடிச்சி மிஷினரியை கொண்டவனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா நிறைய பேர் மிஷினரிக்காக அழல, ஆனா யாருக்காக அழுதாங்க தெரியுமா, அந்த துப்பாக்கியில மிஷினரியை கொன்னா இல்ல அவனுக்காக அழுது ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே அந்த மனுஷனுடைய கண்ணை திறங்க, அவனை ஊழியக்காரனாக்குங்கன்னு அழுதாங்க. ஏன்னா அவங்களுக்கு இரக்க குணம் அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து உனக்காக நான் எதில் அழணும்,
எதுக்கு துப்பாக்கியை பிடிச்சி கொன்னவன? முடியாது. கடைசி காலங்களில் இறக்கமே இல்லாமல் போச்சு. இறங்க முடியல. நம்ம யாருக்காகவும் அழுது ஜெபம் பண்ண முடியல. அன்பு தணிஞ்சு போயிடுச்சு. பாசமே இல்லை. பாசம் இல்லாமல் போனதுக்கு காரணமே சில மனிதர்கள் தான். ஆனால் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை, உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை அங்கிருந்து தீமையை வாங்கிட்டு இங்கிருந்து என்ன கொடுக்கணும்? இயேசு நமக்கு என்ன செஞ்சாரு? என் அனைத்து தீமையும் அவர் மேல் சுமந்து அவருடைய அனைத்து நன்மையும் என்ன தந்தாரு? அப்பதான் ஆண்டவருடைய சிலுவை காட்சியெல்லாம் முன்னாடி வந்துச்சு. சார் ஒரு நாள் கூட தூங்கலைங்க. பொது பெருமைக்கா சொல்ல தூங்கல. நான் நிறைய நாள் சாப்பிடல. கிட்டத்தட்ட 7 வருஷம் அல்சரோட வாழ்ந்தேன். நான் எதுக்குன்னா உபவாசம் இருந்தா அல்சரோட வாழ்ந்தேன். சாப்பாடை தூக்கி விசிலடிச்சிருக்கிறேன். சாப்பாடு வேண்டாம்னு நினைச்சிருக்கிறேன். இந்த கோயம்புத்தூர்ல நடக்காத தெரு குறைவு. இந்த கோயம்புத்தூர்ல மறைவிடத்துல ஜெபிக்காத இடம் ரொம்ப குறைவு. இந்த 25 இயர்ஸ் 25 வருஷம் வருகிற மாசம் 16ஆம் தேதி 25th ஆனிவர்சரி ஜூப்ளி கொண்டாட போறேன். இந்த 25 வருஷத்துல பாஸ்டரமா வந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கேளுங்க, அதுக்கு முன்னாடி 1 இயர் அம்மாட்ட கேளுங்க. எனக்கு மனசாட்சி தெரியும். ஒன் டே கூட இந்த ஊழியத்தை இத்தனை பேர் தான் வர்றாங்க, 5 பேர் தான் 6 பேர் தான் இருக்காங்கன்றக்காக லிபரலா செஞ்சதே இல்லைங்க. இன்னைக்கு கூட இப்போ நான் உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சா கூட நீங்க யாரும் கேட்க போறது இல்லை, யாரும் கேட்க மாட்டீங்க. இன்னைக்கு முடிச்சுட்டு இந்த ஆராதனை முடிச்சுட்டு எல்லாருக்காக ஜெபம் பண்ணி வேகமாக ஓடி அந்த வண்டி வாகனத்தில் உட்கார அந்த கொஞ்ச நேரத்தில் தொண்டையில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி ரெடி பண்ணி இன்னைக்கு மாலையில் 6:30 மணிக்கு பேசணும். கிட்டத்தட்ட 9 months இன்னும் தொண்டை ரெடியாகவே இல்லை. ஆனால் யார்கிட்டையும் சொல்லக்கூட முடியல. ஆனால் கூட அது சந்தோஷமாக நினைக்கிறேன். ஆண்டவருக்காக பாடுபடுறதுன்றது ஒரு பெரிய மகிமை. ஆனால் கூட ஓடலாம் ஸ்பீடு வேகம் பண்ண. என்னைக்கு நீ போறேன்னு தெரியாது, என்னைக்கு நீ சாகுறேன்னு தெரியாது. சாகுற வரைக்கும் ஒரு மைல் கல்லை நீ தாண்டிடணும், ஒரு வெற்றியை தாண்டிடணும். முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது வீட்டில் இருந்தால் கூட தியானிச்சு பார்த்து கிளியர் பண்ணி மைண்டில் ஒவ்வொன்றா ஓடிட்டு இருக்கும். என்னுடைய மொபைலில் மட்டும் கிட்டத்தட்ட ரெக்கார்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 1000கணக்கான ரெக்கார்டு இருக்குது. இந்த 1000கணக்கான ரெக்கார்டும் ஒரு மெசேஜ், 1000கணக்கான ரெக்கார்டும் ஒரு பாடு. அந்த டைமில் வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது அந்த தாட்டு மனசில் வரும், உடனே ரெக்கார்ட் பண்ணிடுவேன், உடனே எழுதிடுவேன். அவ்வளவு சின்சியராக உண்மையை கத்தருக்கு முன்னாடி பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ இன்னைக்கு வரைக்கும் அப்படியா கத்தர் எனக்கு நல்லா தராரு, நான் சந்தோஷமாக சாப்பிட்றேன். ஒரு காலத்தில் எனக்கு இல்லை, நான் சாப்பிடலை. ஆனால் இன்னைக்கு என் மனசில் ஆசைப்பட்டா எல்லாத்தையும் கத்த கொடுக்குற ஆள் தான் இருக்கிறாரு. நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், நல்லா ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் எத்தனையோ பேர் சொல்லலாம் பண ஆசை பொருள். எனக்கு தெரியும், என்ன சம்பாதிச்சாலும் வெறுங்கையாய் வந்தேன், வெறுங்கையாய் போவேன். எனக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தருடைய ஊழியத்திற்காக மட்டும்தான். ஆனால் அந்த இடத்துல பெட்ரூம் அது என்ன ஜெபிச்சேன் அப்படின்னா, இவங்க மேலே கசப்பு மட்டும் வந்துடக்கூடாது ஆண்டவரே, இவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே, எனக்குள்ளே இருந்து ஒன்று மட்டும் எடுத்து போட்டுறாதீங்க. ஜனங்களுக்காக அழுகிற ஒரு பாக்கியத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குறீங்க. அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி அவங்கள தேற்றி அனுப்பக்கூடிய ஒரு பாரத்தை என் மேலே வச்சுருக்கிறீங்க. அந்த அபிஷேகத்தை மட்டும் இந்த பிரச்சனையினால் எடுத்துடாதீங்கன்னு மட்டும்தான் கெஞ்சினேன். உங்களை நேசிக்கணும்னு தான் கெஞ்சினேன், உங்களுக்காக அழணும்னு தான் நான் கெஞ்சினேன். இவங்களுக்காக அழணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும். ஏன்னா இது மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாகி விருப்பம் மாறி, சரி அவங்களுக்காக ஜஸ்ட் அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையில் நான் நம்புகிறேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அழுதுதான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த தாவீது ஒரு நாள் தன்னுடைய ஆடுக்காக பரிதவித்தவனுக்கு இந்த பாவத்தின் நிமித்தமாக என்ன வரல அப்படின்னு சொன்னால், தன்னுடைய இறக்க குணம் அவனை விட்டு சுத்தமாக போயிருச்சு. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யார் என் கணவனார் என்னால் நேசிக்க முடியல பாஸ்டர், என் மனைவி என்னால் நேசிக்கவே முடியல, என் மனைவிக்கு என் கணவனாருக்கு நான் செய்கிறேன், ஆனால் ஏதோ நான் கட்டின பாவத்துக்கு செய்கிறேன், என் மனைவிக்கு செய்கிறேன், நான் செய்யணும், நான் புருஷன் செய்கிறேன், என் பிள்ளைக்கு நான் செய்கிறேன், அப்படிதான் செய்கிறேன். என் மனசுக்குள்ள பாசத்தோடு செய்யலை. என்னைக்கோ சிலுவையில் அரைஞ்சிட்டேன், என்னைக்கோ என் மனசுல இருந்து தூக்கி போட்டேன், என் கணவனாரை தூக்கி போட்டேன், என் மனைவியை தூக்கி போட்டேன், என் பிள்ளையை தூக்கி போட்டேன். யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம், நீங்களா அதா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாரு? இல்ல நீ பாசத்தோட தான் செய்யணும், நீ அன்போட தான் செய்யணும். நீ அன்பு இல்லாம செய்யறது பிரயோஜனம் இல்லை, நீ பாசம் இல்லாத செய்யறது அது வீண். அது யாரோ ஒருத்தருக்கு தூரத்தில் உள்ளது செஞ்சுட்டு போலாம்.
என்ன பண்றது? அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களை உருவாக்குறதற்காக இருக்கலாம், இல்லைன்னா நீங்க அவங்க மேல ரொம்ப பற்றுதலா இருக்கக்கூடாது அப்படின்ற பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கலாம். நீ என்னுடைய பிள்ளைன்றதுக்காக கற்றுக் கொடுக்கலாம். ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்கன்றத நமக்கு தெரியாது. நமக்கு தெரியும். உங்க கணவனார் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க மனைவி ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க பிள்ளைக்கு இவ்வளவு செஞ்சோம், உங்க பிள்ளை ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அப்படி நடந்துக்க வச்சார்னா ஏதோ ஒரு காரணம். நீ ரொம்ப ரொம்ப அஃபேரா இருக்கப்பா, ரொம்ப நெருக்கமா இருக்கப்பா, நீ என்னையே மறந்து அவங்கள இது இல்லை இல்லை ஏதோ ஒண்ணுக்காக வச்சிடலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க திரும்ப என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஆராதனையில எல்லாரும் கேளுங்க. நான் நேசிக்கணும் ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்? என்னை விட்டு ஒரு குணம் மட்டும் போகக்கூடாது. எது? சத்தமா சொல்லுங்க. இறக்க குணம் மட்டும் போயிடக்கூடாது. என் கணவனாருக்காக ஒரு நாள் கணவனாருக்காக அழுது ஜெபிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்கல்ல. ஆனா இன்னைக்கு செத்தா சாகட்டும்னு சொல்ற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கல்ல. உங்க இருதயத்தை கடினப்படுத்தினார், எனக்கு தெரியுது. என் இருதயத்தை காயப்படுத்திட்டார், உடைச்சிட்டார் பாச. இப்ப அவருக்கு எனக்கு அவர் மேல இறக்கமே வரல. எனக்கு இறக்க செத்தா செத்துறட்டும் பாச, போனா போட்டுமே, தொலைஞ்சா தொலையட்டும், எனக்கு இறக்கம் வரல. ஏன் அப்படின்னா என்ன அவ்வளவு காயப்படுத்தியாச்சு. என்னுடைய உணர்வுக்கு ஒண்ணு கூட மதிப்பு கொடுக்கல. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு மனைவி மேல, கணவன் மேல, பிள்ளைங்க மேல பெரிய பகையா பகைக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் இறக்க குணத்தை, உங்க மேல நான் வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீங்க எப்படி அதை விட்டு கொடுக்கலாம்? எப்படி விட்டு கொடுக்கலாம்? அவர் விட்டு கொடுத்திருந்தாருன்னா, இயேசு சிலுவையில விட்டு கொடுத்தாருன்னா, இயேசுக்கு நீங்களும் நானும் செஞ்ச துரோகத்திற்கு அவர் நம்மோட பேசக்கூடாது, அவர் நமக்காக எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனா அத்தனை துரோகம் பண்ணியும் அவர் நம்ம மேல என்ன வச்சிருக்கிறார்? அவர் நம்ம மேல வச்சிருக்கிற இரக்கம், சொல்லுங்க, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற இரக்கம் மாறவே இல்லை, மாறவே இல்லை, மாறவே இல்லை. சிஸ்டர் நீங்க மாறாதீங்க, சிஸ்டர் பிரதர் நீங்க மாறாதீங்க, பிரதர் நீங்க அப்படியே இருங்க, பிரதர் நீங்க அப்படியே இருங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னால் மன்னிக்க முடியல, ஆனால் நான் கெஞ்சுறேன், மன்னிச்சு ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னால் காஃபி எடுத்து கொடுத்து தான் முடியுது, பட் அன்போடு எடுத்து கொடுக்க முடியல. ஆனால் எனக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு துணியெல்லாம் அயன் பண்ணி வைக்கிறேன், ஆனால் ஏதோ செய்கிறேன், ஆனால் எனக்குள்ளே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், பட் எனக்கு மனசார என்னால் செய்ய முடியல பாஸ்டர். ஏன்னா என்னை அவ்வளோ காயப்படுத்தி என் உணர்வுகளுக்கு கூட மதிப்பு கொடுக்காம, என் அன்பு பாசம் எதுவுமே தெரியாமல் ஏன்னா இவ்வளோ தூரம் மதிச்சனால என் மனசுக்குள்ளேருந்து அந்த காயம் ஆறவே இல்லை பாஸ்டர், ஆறவே இல்லை. அவர் கொஞ்ச நேரம் எனக்கு வெறுப்பாக இருக்குது. அவர் என்கிட்ட ஏதாவது சொன்னால் எனக்கு வெறுப்பாக இருக்குது, எனக்கு பிடிக்கல. தேவைக்காக மட்டும் எதுக்கு பாஸ்டர்? தேவைக்காக மட்டும் நான் எதுக்கு? யாரோ ஒருத்தருடைய இருதயத்தில் ஆண்டவர் திரும்ப திரும்ப வெறுப்போட என் லைஃபே நான் வெறுத்துட்டேன் பாஸ்டர், வெறுத்துட்டேன். நான் என்னென்னமோ கற்பனை பண்ணினேன், எப்படியோ இருக்கணும்னு நினச்சேன். என்ன மாதிரி எந்த அம்மாவும் இருக்கக்கூடாது, என்ன மாதிரி எந்த அப்பாவும் இருக்கக்கூடாது, அந்த ஒரு லெவலை நான் அடையணும்னு நினச்சேன். ஆனால் என் மனைவி பண்ணதை நினச்சி அதை நான் விட்டுட்டேன். என் கணவனார் பண்ணதை நினச்சி அதை விட்டுட்டேன். என் பாஸ்டர் பண்ணதை நினச்சி அதை விட்டுட்டேன். அந்த விசுவாசி பண்ணதை நினச்சி அதை விட்டுட்டேன் பாஸ்டர். போதும், எனக்கு இப்போ அழுக வரல பாஸ்டர், எனக்கு இப்போ இரக்கம் வரல. ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு தாவீதை கர்த்தர் தேடுகிறார். இங்கே ஒரு தாவீதை ஆண்டவர் தேடுகிறார். இங்கே ஒரு தாவீதை தேடுகிறார். கவனிங்க, எல்லாரும் கவனமாய் கவனிங்க. தாவீதுக்கு பிடிச்ச, இந்த உலகத்திலே பிடிச்ச ஒன்று என்னன்னு சொல்றீங்க? ஆண்டவரை தவிர தாவீதுக்கு பிடிச்சது என்ன? நீங்க சொல்லுங்களேன். ஆண்டவரை தவிர தாவீதுக்கு இந்த உலகத்தில் பிடிச்ச ஒன்று என்ன? ஆட்டுக்குட்டி. என்னது? தாவீதுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சிலருக்கு பெட்டு ரொம்ப பிடிக்கும். ஆட்டுக்குட்டினா உயிரே விட்டுருவாரு. சிங்கத்தை கொல்றதுக்கு காரணம் தான், கரடியை கொல்றதுக்கு காரணம் தான். அந்த ஆட்டுக்குட்டியை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, போனால் அங்கே அப்பா போட்டுன்னு தான் சொல்லுவார், உன் உயிர் தான் முக்கியம்னு தான் சொல்லுவார். ஆனால் ஆட்டுக்குட்டி, ஏன்னா அவனுடைய லைஃப்ல அவன் தனிமையாக இருக்கும்போது அவனோட ரொம்ப டிராவல் பண்ணது என்னது சொல்லுங்களேன்? ஆட்டுக்குட்டி தான் டிராவல் பண்ணிச்சு. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. இதெல்லாம் எங்கேருந்து எழுதுறாரு அப்படின்னு சொன்னால், ஆட்டை பார்த்து தன்னை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து அதை தட்டி கொடுத்து, அதை தடவி கொடுத்து, தான் ஆட்டுக்குட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேனோ இதே பாசம் ஏசாமி என் மேல வச்சிருக்கிறாருன்னு ஃபீல் பண்ணி நிறைய சங்கீதத்தை எழுதுவார். அவருக்கு பின்னாடி எங்க போனாலும் எதை மறக்க முடியாதுன்னா ஆட்டுக்குட்டியை மட்டும், ஆடுகளை மட்டும் மறக்க முடியாது. இப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புறாரு.
அவனுக்கு வேற எதையும் சொல்லி அவனை புரிய வைக்க விரும்பல. ஒரு கதை சொல்றாரு. ஒரு ஊழியக்காரனை அனுப்பி ஒரு கதை சொல்றாரு. என்ன கதை சொல்றாருன்னா, எப்பா ஒரு ஏழையனுடைய வீட்டில் அது ஐஸ்வர்யவானுக்கு ஆடுகள் வெகு திரளா இருந்தது. ஆனா தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லை. அதை சொல்லும்போது அது அவனோடும் அவனுடைய பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்தது. அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகனை போல இருந்தது. அந்த லவ் ஆண்டவர் திரும்ப 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 அந்த இன்டிமேசி. நீ எப்படி இருந்த எங்கட, நீ எப்படி இருந்த, நீ எப்படி, உன் விஷயம் எப்படி இருந்துச்சு, உன் தரிசனம் எப்படி இருந்துச்சு, உன் அன்பு, நீ எப்படி உன் மனைவியை நேசிச்ச, நீ எப்படி உன் கணவனை நேசிச்ச, நீ எப்படி உன் பிள்ளைகளை நேசிச்ச, திரும்ப திரும்ப ரீகலெக்ட் பண்றாரு ஆண்டவர். மடியிலே வளர்ந்துச்சுப்பா, செல்லமாக வளர்ந்துச்சுப்பா. அவன் சாப்பிட்ற சாப்பாடில் தான்ப்பா அதுக்கு சாப்பாடு கொடுத்தான். அவன் குடிக்கிற தண்ணீரில் கொஞ்சம் அதுக்கு கொடுத்தான்ப்பா. அவ்வளோ செல்லப்பா. அவன் ஆட்டுக்குட்டின்னு பார்க்கல, சொந்த சரீரமாக பார்த்துட்டான்ப்பா. ஆனால் ஒருத்தன் வந்தான், அவனுக்கு வீட்டில் அவன் வீட்டில் சொந்தக்காரங்க வரும்போது அவனுடைய எல்லா ஆட்டையும் விட்டுட்டு இவனுடைய மடியில் இவன் ஊட்டி வளர்த்த அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் எடுத்து அடித்து விருந்து பண்ணி சமைச்சு போட்டான்னு சொன்ன உடனே அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டு நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரவனா இருக்கிறான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கொல்லணும்டா அவனை உயிரோட வைக்கூடாது. அடுத்த வசனம் பாருங்க, அப்படியே திரும்புது. அவன் இரக்கமற்றவனாய், என்னது கேட்கல சொல்லுங்க, அவன் இரக்கமற்றவன் அப்படின்ற வார்த்தை யார் வாயிலிருந்து வருது? ஒரு ஆட்டுக்குட்டியாக நீ இவ்வளவு பரிதபிக்கிறியே, உத்தமமான சிநேகிதன். அவனை மாதிரி ஒருத்தரையும் பார்த்ததே இல்லைப்பா. நீ வயிறு நிறைய குடிக்க வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட வீட்டுக்கு போகலப்பா. பண்ணுன பொருத்தனை இல்லை, வாசப்படியை தாண்ட மாட்டேன்னு சொன்னாப்பா. கையில் கொடுத்துக்க லெட்டரை பிரிச்சே படிக்கலப்பா. உரியா மாதிரி ஒருத்தன் கிடைப்பானாப்பா உனக்கு சேவகன். வாயை திறந்த ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு 100க்கு 300 தடவை கூப்பிட்றானேப்பா. இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாய் திரும்பி செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலுடைய கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையெழுத்தேன். இது போதாதிருந்தால் இன்னமும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை நீ செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்னோன் புத்திரரின் பட்டயத்திலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே ஒரு பொல்லாப்பை உன்மேல் வரப்பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்பீடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று சொன்னார். தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனை ஒரு இடத்துல கூட தாவீதை விட்டு கொடுக்கல. ஒரு இடத்துல கூட கர்த்தர் தாவீதை சபிக்கவே இல்லை. எத்தனையோ பேர் வந்ததுக்கு அப்புறம் கூட, சவுல் அவ்வளவு பெரிய கண்ணி வச்சதுக்கு அப்புறம் கூட எல்லா பட்டயத்திற்கும் வேதம் சொல்லுகிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தரவனை காப்பாற்றினார். போன இடத்திலெல்லாம் காப்பாற்றினார். இவ்வளவு நேசித்த ஒருத்தனுக்கு இவ்வளவு பெரிய சாபம் இல்லைன்னா இவ்வளவு பெரிய தண்டனைய த ஃபர்ஸ்ட் டைம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தில் விழுந்த உடனே கொலை வரைக்கும் போயிட்டியப்பா. உனக்குள்ள இறக்கம்ன்றது சுத்தமா இல்லாம போயிச்சேப்பா, சுத்தமா இல்லாம போயிச்சேப்பா. ஆண்டவர் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரையோ ஒருத்தர ஆண்டவர் உங்க மேல கடிந்து கொள்ளலாம், கோபமா இருக்கலாம், உங்களுக்கு 1000 வெறுப்பு உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன கேட்கணும் அப்படின்னா, இரக்கத்தை கேள்,
இரக்கத்தை கேள், இரக்கத்தை கேள். என்னிடத்துலேருந்து ஒன்றை மட்டும் எடுத்துக்காதீங்க ஆண்டவரே. எனக்கு கல்லான இருதயம் வேணாம், எனக்கு என்ன இருதயம் வேணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு சதையான இருதயம் எனக்கு தாங்க ஆண்டவரே.